ஹீரோட ஒய்ஃப்மே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து கட்டு பணம் வாங்கி ரொம்ப லாவிஷா செலவு பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா தன்னோட தம்பியோட கல்யாணத்தை ரொம்ப பெருசா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்க்குற ஹீரோ வந்து ரொம்ப மைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாம தான் அவங்க கூட வருவாங்க. ஆனா ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போற இடத்துக்குலாம் வந்து பெரிய நகை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லாவிஷா நடத்திருப்பாங்க கல்யாணத்தை. ஹீரோமே செக் வாங்கினோடனே ஹீரோயினுக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லுவார் என்ன அப்படின்னா நம்ம சொந்த ஊர்ல இடம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதை கேட்குற ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து இல்ல நமக்கு இங்க தான் வீடு வேணும் அப்படின்னு. இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை ஆரம்பிக்கும். இப்போ அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா ஹீரோ போயிட்டே இருக்கும்போது போற வழியில அவரோட ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஹீரோட முதலாளி என்ன சொல்லுவார் அப்படின்னா வந்து ஹீரோட ஃப்ரெண்ட் பேக்ல ஒரு ஃபைல் இருக்கும். அதை எடுத்துட்டு மறக்காம வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாரா ஜெராக்ஸ் கடையில இருந்து எடுத்துட்டு வந்து ஹீரோட முதலாளிகிட்டயும் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு பேங்க் கிளம்பி போவாரு. போன ஹீரோக்கு அப்பதான் விஷயமே தெரியும் அவரோட பேக்ல செக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி வீட்டில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுக்கு முன்னாடி கடங்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதை தாண்டி வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா வீட்டுக்குள்ள வந்து உள்ள வரைக்கும் தேடி பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா செக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவாரா சரி ஆஃபீஸ்ல எங்கேயா விட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்ப்பாரு. ஆனா கடைசியில பார்த்தா செக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே ஹீரோக்கு இங்க தான் என்ன இருக்குன்னு தெரியல. அடுத்த பார்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம மிஸ்டர் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.